ஹலோ மக்களே, நம்ம சேனல்ல 3 பாடி ப்ராப்ளம் அப்படின்ற சீரீஸ் போயிட்டு இருக்கு. அதோடைய ஃபர்ஸ்ட் 2 எபிசோட ஆல்ரெடி போட்டாச்சு. ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்காம டைரக்டா அதில் வந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க. கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ போன வீடியோல என்ன நடந்திருக்கும், விஞ்சி ஏலியன்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க, எங்க உலகத்துக்கு வாங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஏலியன்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சா இல்லை இதுக்கப்புறம் தான் வரப்போதா என்ன கதைன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. ஏலியன்ஸ் வந்துருச்சா இல்லையான்றத பார்க்கலாம் வாங்க. ஆரம்பத்துல ஒரு அழகான நடராஜர் சிலையை காட்டி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சீரீஸ்ல நம்ம ஊர் கடவுளை பார்க்கும்போது ஒரு தனி விதமான ஃபீலிங்கா தாங்க இருக்கு. சுவிட்சர்லாந்துக்கு நம்ம கிளாரன்ஸ் போயிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சயின்டிஸ்ட் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு போல. மொத்தமா 32 சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இறந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எதனாலன்றதை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அந்த சயின்டிஸ்டோட லாக்கர்ல இருந்து நம்ம ஜின்னு கிட்ட ஒரு VR ஹெட்செட் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ஹெட்செட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி இறந்து போன வீரா கிட்டயும் இதே மாதிரி ஹெட்செட் இருந்துச்சு. சோ இந்த கேம்னால தான் எல்லா சயின்டிஸ்டும் இறக்குறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இறந்தாருல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஆகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாக்கோடைய வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆகி நம்ம ஜாக்கோடைய VR ஹெட்செட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதை போட்டு இந்த கேம்குள்ள போனா வழக்கம் போல அந்த AI வந்து நம்ம ஆகியோட கழுத்தை விட்டுது. ஏன்னா இது நம்ம ஜாக்கோடைய ஹெட்செட். சோ இவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் வீராவும் இந்த கேம் தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்தாங்கன்னு சொன்னோடனே செமையா கோவப்பட்டு திட்டுறாங்க. இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் இதனாலதான் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேமை நீங்க விளையாண்டுருக்கீங்களா, ஒழுங்கா இதுக்கப்புறம் இந்த கேமை விளையாடுறத நிறுத்துங்க அப்படின்னு இவங்க 2 பேர்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆகி கிட்ட சரின்னு மண்டையாட்டிட்டு இந்த 2 திட்டுக்கொட்டுங்களும் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கேம் குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சோ மல்டி பிளேயர் ஆப்ஷன் கூட இருக்கு புள்ள. இப்போ ஒரு ரோமானியன் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. உள்ள போப் இருக்காரு. அந்த போப் கூட 2 ஜீனியஸ். அவங்க பேர் என்ன தெரியுமா, அரிஸ்டோட்டல் அப்புறம் கலீலியோ. இந்த 2 ஜீனியஸும் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் சொல்றதுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஜின் கிட்ட கேட்க, அப்ப நம்ம ஜின் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இப்போ இந்த உலகம் வந்து ஒரே மாதிரி அழியல, டிஃப்ரெண்டா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது அதிகப்படியான வெப்பம், செகண்ட் வாட்டி வரும்போது அதிகப்படியான குளிர். அதனால இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இப்ப இவங்க இருக்கிற உலகத்துக்கு ஒரு சூரியன் கிடையாது, மொத்தமா 3 சூரியன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சூரியனை இந்த உலகம் சுத்தி வரும்போது அது ஒரு நிலையான காலமா இருக்கு. அப்ப எந்த ஒரு பேரழிவும் நடக்கல. ஆனா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பக்கத்துல இருக்க சூரியன் இந்த உலகத்தை பிடிச்சி இழுக்குதா, அதே மாதிரி இன்னொரு சூரியனும் பிடிச்சி இழுக்குது. சோ இந்த மாதிரி இந்த 3 சூரியனும் மாத்தி இந்த பிளானட்டை பிடிச்சி இழுக்கிறதுனாலதான் குழப்பமான காலகட்டம் நிலவுது. அதுலதான் ஏகப்பட்ட பேரழிவுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சயின்டிபிக்கா நம்ம ஆள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சூப்பர்ரா, நம்ம ஜின் கண்டுபிடிச்சதுதான் கரெக்ட். இவங்க 2 பேரையும் பாராட்ட போறாங்கன்னு பார்த்தா இன்னும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு உலகத்துக்கு 3 சூரியன் இருக்க முடியும், இதுங்க மென்டல் ஆயிடுச்சுங்க, பிடிச்சி இதுங்க 2த்தையும் எரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு கொளுத்தலாம்னு நினைக்கும் போது அந்த இடமே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த குட்டி பொண்ணு குதிரையில கத்திக்கிட்டே ஓடி வரா. வானத்துல 3 சூரியன் இருக்கு, உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, காப்பனிக்கஸ் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அந்த பொண்ணு எரிஞ்சு செத்து போயிடுறா. அவ்வளவுதான், அந்த இடமே ஒரே நெருப்பு குழம்பா இருக்கு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இதனால இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த AI வருது. சோ இப்ப அழிஞ்சது 152வது நாகரிகம். ட்ரை சோலார் டேனால எல்லாருமே இறந்துட்டாங்க, யாரையுமே காப்பாற்ற முடியல. ஆனா இங்க நடக்கிறதுக்கு காரணம் 3 சூரியன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. சோ இந்த செகண்ட் லெவல்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து இவங்க போக போறது 3வது லெவலுக்கு. சோ ஒரு வாட்டியே நம்ம ஜின் அந்த கேம்குள்ள போகும்போது ஒரு லெவலுக்கு குவாலிஃபை ஆயிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிளாரன்ஸை காமிக்கிறாங்க. கிளாரன்ஸ் அந்த VR ஹெட்செட்டை பத்தி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த VR ஹெட்செட்ல ரெட்டினால் ஸ்கேனர் இருக்கு, ஆக்சிஜன் மீட்டர் இருக்கு, பிரெயின் சென்சார் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ள இன்பில்ட்டா இருக்கு. சோ இதெல்லாம் அந்த ஹெட்செட் குள்ள இருக்குதுன்னா கண்டிப்பா எவனோ ஒருத்தவன் அந்த கேம் விளையாடுறவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேம் விளையாடுறது மூலியமா நிறைய பேரை அவன் செலக்ட் பண்ணி எடுக்கிறான். ஆனா எதுக்காக அவன் தேர்ந்தெடுக்கிறான்றது இவங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஆகி கிட்ட ஒரு ஷேர் ஹோல்டர் பேசிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவங்க கண்டுபிடிச்ச நானோ ஃபைபர்ஸ் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. அந்த நானோ ஃபைபர் நிறைய இடங்கள்ல உதவும். வாட்டர் ஃபில்ட்ரேஷன், டிஷ்யூ இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டுல அந்த நானோ ஃபைபர்ஸ் உதவும். இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்க ஒரு டெக்னாலஜியை போய் ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டே, சரி அந்த ப்ராஜெக்டை விடு, இங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள பத்தி யோசிச்சியா, அந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்கா திரும்பி அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிரு, இல்லைன்னா உனக்கு கொடுத்துட்டு இருந்த ஃபண்டிங்கை நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு போக ஆகிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்றாங்க. ஆனா ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே திரும்பி அவங்களுக்கு அந்த கவுண்ட் டவுன் ஓடுது. அவ்வளவுதான், அடிச்சு புடிச்சு மறுபடியும் அதை ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அப்படியே மண்டெல்லாம் வலிக்குது இவங்களுக்கு. யார்கிட்டயாச்சும் இதை பத்தி புலம்பலாமேன்னு சொல்லிட்டு சாலுக்கு கால் பண்ணா அவர் ஒரு பிளே பாய் புள்ள இருக்கு, அவர் ஒரு பொண்ணு கூட அங்க இருக்கிறாரு ஜாலியா. அடுத்து ஜின் ஜாக் 2 பேரும் அந்த கேமை மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நடக்க போறது 3வது ரவுண்டு. வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஆர்மி கையில போர்டு புடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. போன வாட்டி அரிஸ்டோட்டல் கலீலியோன்னு 2 பேர் இருந்தாங்களே, அதே மாதிரி இப்போ ஐசக் நியூட்டன் அப்புறம் டியூரிங் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சூரியனோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக ஹியூமன் அபாகஸ்
யூஸ் பண்ண போறாங்களாம். அதுக்காக தான் கீழே எல்லாரும் போர்டு பிடிச்சி நின்னுட்டு இருக்காங்க போல இருக்கு. மொத்தமா 30 மில்லியன் மக்கள் இருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் புரியும்? ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும் தான் புரியும். அதே மாதிரி இப்ப இந்த மனுஷங்க எல்லாம் கையில போர்டு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல 2 கலரு, ஒன்னு ஒயிட் இன்னொன்னு பிளாக். இப்ப இந்த 2 ஜீனியஸும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே கீழே இருக்க எல்லாருமே அந்த போர்டை அப்படி இப்படிமா திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு இவங்க 2 பேரும் அந்த குழப்பமான காலகட்டத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னும் 3 நாள்ல அந்த காலகட்டம் ஆரம்பிச்சிடும். அது ஒரு 8 மாசம் வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும். அந்த 8 மாசம் முடிஞ்சக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 10,000 வருஷம் ஒரு ஸ்டேபிளான காலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹியூமன் அபாகஸ கண்டுபிடிச்சு சொல்றாங்களா. இத பாக்குற ஜாக்கு ஒருவேளை இவங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொன்னா நம்ம ஜின்னு கான்பிடென்ட்டா அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா தப்பா தான் இருக்கும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் டீஹைட்ரேட் பண்ணிட்டு அந்த 8 மாசத்தை கடகடகடன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த 8 மாசம் முடிஞ்சதுமே ஸ்டேபிளான காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, வழக்கம் போல ஜின் தப்பா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. ஆனா நம்ம ஜின் உறுதியா சொல்றாங்க கண்டிப்பா இது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணிக்குள்ள உள்நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு தரையில கை வச்சு அடுத்த சில நாட்களை ஓட்டுறாங்க. அப்படி சில நாட்கள் ஓடி ஒரு நாள்ல நிக்கும் போது வானத்தை பார்த்தா அங்க இருக்கிற 3 சூரியனும் ஒரே நேர்கோட்டுல நிக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ பூமி ரொம்ப வெப்பமாவும் இல்ல குளிராவும் இல்ல. அப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது கீழே இருக்க படை வீரர்கள் எல்லாருமே அப்படியே அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க, மேல் நோக்கி இழுக்கப்படுறாங்க. எதனாலனா அந்த 3 சூரியனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலதான். இந்த நிலைமையிலயும் அந்த 2 ஜீனியஸ் தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு பறந்துங்கனே வெட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பறந்துங்கனே சாவறாங்க. அங்க இருக்க ஒரு மனுஷங்களும் அப்படியே மேல அந்தரத்துல பறந்து போய் செத்து போயிடுறாங்க. அவ்வளவுதான், இந்த வாட்டி நம்ம ஜின்னால அந்த குட்டி பொண்ணு மத்த மக்கள் யாரையுமே காப்பாற்ற முடியல. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க இந்த கேமை ஜெயிக்கணும்னா உலகம் எப்படி அழியுது, அந்த உலகத்தை எப்படி காப்பாற்றணும்னு நம்ம பார்க்க கூடாது, அந்த உலகத்துல இருக்க மக்களை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த கேமை ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஜின் கண்டுபிடிக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடம் நார்மல் ஆயிடுது. அடுத்து அந்த ஏஐ வருது. இப்ப அழிஞ்ச நாகரிகம் 184வது நாகரிகம். இந்த வாட்டி நம்ம ஜின்னால காப்பாற்ற முடியல. ஆனா இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க இருக்க மக்களை காப்பாத்தினா மட்டும்தான் இந்த கேமை ஜெயிக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. சோ இந்த 3வது லெவல்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து நடக்க போறது 4வது ரவுண்டு, அதுக்கு தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ சொல்லிட்டு போக இப்போ இங்க நடக்கிற கேம் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்களா, அது வேற யாருமே இல்ல, எவன். 90s காலகட்டத்துல வாலிப வயசு எவனை பார்த்தோம், இப்ப எவனுக்கு நல்லா வயசாகி போயிருக்கு. அவரு மை லார்ட் என்னோட கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. யாருன்றது தெரியல, ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து தான் சவுண்ட் வருது. அந்த லார்டுன்றவர்கிட்ட எவன் மனுஷங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கேமை விளையாண்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அவங்க 2 பேருக்குமே ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. பின்னாடியே கிளாரன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு, எல்லாத்தையுமே அவர் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறது டாட்டியானா. இவளும் எவன் கூட தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த லெவல் வரைக்கும் யாருமே வந்ததில்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி டாட்டியானா சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ யாரு, எப்படி இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான கேமை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் இவங்க 2 பேரும் கேக்குறாங்களா. அதுக்கான பதில் உங்களுக்கு லெவல் 4ல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்செட்டை போட்டு திரும்பி அந்த கேம்குள்ள போக வைக்கிறா. இந்த இடத்துலதான் இவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுது. இப்ப அந்த இடத்துக்கு குட்டி பொண்ணு ஏஐயும் வராங்க. அவங்க 2 பேரும் இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டர், மனுஷ மூளை எதையுமே வச்சு இந்த 3 சூரியனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு நடந்து இந்த உலகம் கண்டிப்பா அழியதான் போகுது. ஒண்ணு அந்த சூரியன் ரொம்ப கிட்ட வந்து உலகத்தையே எரிச்சிரும், இல்லனா அந்த 3 சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த பூமி ஸ்பேஸுக்கு தள்ளப்பட்டு அதிக குளிர்ல உலகம் அழிஞ்சு போயிடும். அதுவும் இல்லனா இந்த 3 சூரியனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்து இந்த உலகம் கண்டிப்பா அழியதான் போகுது. ஆனா இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடம் எப்பயுமே அழிஞ்சுக்கினே இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அங்க இருப்போமா? கண்டிப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவோம்ல. அதே மாதிரிதான் இந்த பூமியில இருக்கவங்களும் நினைச்சிருக்காங்க. வேற ஒரு புது பிளானட்டை தேடி கிளம்பி இருக்காங்க. ஆனா எங்க போறது, அப்படிப்பட்ட பிளானட் எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த சமயம் தான் நம்ம விஞ்சி மெசேஜ் பண்ணிருக்காங்க, எங்க உலகத்துக்கு வாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மெசேஜ் இந்த ஏலியன்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். உடனே ஒரு 1000 ஷிப்பை உருவாக்கி அதுல கிளம்பிட்டாங்க. சோ கடைசியா அந்த பிளானட்ல இருந்து கிளம்புனது 9478வது நாகரிகம். அப்படின்னா நினைச்சு பாருங்க, எத்தனை வாட்டி அந்த உலகம் அழிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி அழியும் போதும் அந்த உலகம் சரியாகிறதுக்கு பல 100 வருஷங்கள் எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி மனுஷங்க கற்காலத்துல இருந்து அட்வான்ஸ்டுக்கு போய் அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரழிவு நடந்து உலகமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திரும்பி அவங்களோட நாகரிகத்தை வளர்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப நாட்களா இந்த உலகம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம விஞ்சி அனுப்பின ஒரே ஒரு மெசேஜை நம்பிக்கிட்டு அவங்க எல்லாருமே நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே உங்க பூமிக்கு தான் வந்துட்டு இருக்கோம், எங்களை நீங்க ஏத்துப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பொண்ணு கேட்க இவங்க 2 பேரும் அந்த கேம்ல இருந்து வெளியே வராங்க. இப்ப இவ்வளோ நேரமா இவங்க கேமு, இது சாதாரண கேமு அப்படின்னு நினைச்சு விளையாண்டுட்டு இருந்தது எல்லாமே வேற ஒரு பிளானட்ல இருந்த ஏலியன்ஸுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அதை இந்த பூமியில இருக்க மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி அவங்க உருவாக்கி அனுப்பி விட்டுருக்காங்க போல. சோ
அந்த ஏலியன்ஸோட பேரு சாண்டின் தான் அந்த ஏலியன்ஸை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஏலியன்ஸ் பார்க்க நம்மள மாதிரியே இருக்காது. அதுங்க எப்படி இருக்குன்னே தெரியல. நம்ம மனுஷங்களுக்கு புரியுற மாதிரி அதுங்களோட கதையை சொல்லணும்ல, அதுக்காக தான் ஒரு கேமை வச்சு அந்த கேம்ல அந்த ஏலியன்ஸோட கதையை வச்சு அந்த கதையில நம்ம மனுஷங்களே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருவாக்கி வச்சு இவங்களுக்கு சூப்பரா புரிய வச்சிருந்துருக்குங்க. சோ இப்ப அந்த ஏலியன்ஸ் எல்லாமே பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்பவே உடனே வர முடியாது, 4 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர இதை கேட்கிற ஜின் கொஞ்சம் நம்புறாங்க. ஆனா ஜாக்குக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏதோ ஒரு பெரிய பணக்காரன் இந்த கேமை கண்டுபிடிச்சிருக்கான், அதை மக்கள் கிட்ட வித்து காசை பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நான் அதை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு இந்த கேம் அதுக்கப்புறம் நான் விளையாட மாட்டேன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. டாட்டியானா ஜின் கிட்ட ஒரு கார்டு கொடுக்குறா. எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டிங் நடக்க போது போல இருக்கு நாளைக்கு, எங்களோட ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லாருமே அங்க வருவாங்க, நீங்களும் வாங்க விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு கொடுக்க அது கூடவே கொஞ்சம் சென்டிமெண்டலா பேசுறாங்க. என்னன்னா நம்ம ஜின் சின்ன வயசா இருக்கும் போது வேற ஊர்ல இருந்திருப்பாங்க, அந்த ஊரு ஃபுல்லா சுனாமியால மூழ்கி போயிடுச்சு. சோ அங்க அவங்களோட சொந்த வீட்டை விட்டுட்டு தான் இங்க இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. சோ நம்மளோட சொந்த இடத்த விட்டு வர்றது எந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருக்குன்னு உனக்கு கண்டிப்பா புரியும். அதே மாதிரிதான் அந்த சாண்டி ஏலியன்ஸுக்கும் அதுங்களோட உலகத்தை விட்டு நம்மளோட உலகத்தை தேடி வராங்க, கண்டிப்பா நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன், மீட்டிங்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்ப இந்த பக்கம் ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா டாட்டியானா இருக்கா. எப்படி உள்ள வந்தானே தெரியல. நீ கேம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாக்கோட கழுத்தை பிடிச்சி அங்க இருக்க கண்ணாடியில இடிச்சு இன்னொரு கண்ணாடி பீஸ் எடுத்து கழுத்துல நச்சு நச்சுன்னு குத்தி ஜாக் அந்த இடத்துல கொலை பண்ணிடுறா. இது எல்லாமே அங்க இருக்க கேமரால ரெக்கார்ட் ஆகுது. கொலை பண்ணிட்டு இந்த பக்கம் நடந்து வரவ அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறா. யாரு சாமி இவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சீன் அப்படியே கட் பண்ணா பாஸ்ட காமிக்கிறாங்க. லண்டன்ல 1982. இப்ப நம்ம விஞ்சி பழைய மாதிரி கிடையாது, ஒரு ப்ரொஃபசர் ஆயிட்டாங்க. அவங்க எவனை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு, அவரும் வராரு. அப்படி வந்தவர்கிட்ட நம்ம விஞ்சி ஏலியன்ஸை கூப்பிட்டு இருப்பாங்கல்ல அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல நம்ம ஜாக் இறந்ததுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஜின் தான் கதறி கதறி அழுகுறாங்க. அன்னைக்கு நைட் அவன் என் கூட தான் இருந்தான், அவன் போறேன்னு சொல்லும் போது அவனை விட்டுருக்க கூடாது, நான் தான் அவனை விட்டுட்டேன், அவன் என்னாலதான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கிளாரன்ஸ் எவனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா எவன் 40 வருஷமா வெளியே வரல, சோ அவரு தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேல சந்தேகப்பட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுல எவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க இருக்காருன்னா கடல்ல ஒரு எண்ணெய் கப்பல். 40 வருஷமா அந்த கப்பல் சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு எண்ணெயும் அவங்க டெலிவர் பண்ணல. அந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 1000 மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிளாரன்ஸ் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே அந்த ஷிப்பை காமிக்கிறாங்க. அந்த ஷிப்போடைய பேரு ஜட்ஜ்மெண்ட் டே. அது உள்ளதான் எவன் இருக்காரு. எவன் லார்டுன்னு ஒருத்தவர்கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அது இந்த பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்க ஏலியன்ஸ் போல இருக்கு. அந்த ஏலியன் எவன் கிட்ட நீங்க இருக்கிற இடத்த மத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப எங்க இருக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோனே நம்ம எவன் கொஞ்சம் பயப்படுறாரு. இல்ல நீ ஒன்னும் பயப்படாத, உங்க யாருக்கும் ஒன்னும் ஆகாது, நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் சொல்ல இப்ப நம்ம எவன் என்ன பண்றாரு, மனுஷங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த ஏலியன்ஸுக்கு டெய்லியுமே ஒரு கதையா சொல்லி புரிய வைக்கிறாரு புள்ள. அந்த மாதிரி இன்னைக்கு அவரு லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை சொல்றாரு. எல்லாருமே இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ள ஒரு நரி இருக்கும். அந்த நரிக்கு ஒரு நாள் சரியான பசி. அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு போயிட்டு இருந்திருப்பா. அந்த குட்டி பொண்ணோட பாட்டி இந்த காட்டுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தோடனே இந்த குட்டி பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு போய் அந்த பாட்டியை ஏமாத்தி வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பாட்டியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டி மாதிரி அந்த நரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பேத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா இந்த பேத்தி பாட்டியை பார்க்க வரும்போது அந்த பொண்ணையும் பாட்டி வேஷத்துல இருந்த நரி சாப்பிட்டுரும். இது ஒரு ஃபேரி டெய்ல் கதை. அந்த கதையை எவன் ஏலியன் கிட்ட சொல்றாரு. நல்லாதான் அந்த ஏலியன் கேட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே ஏலியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா அதுங்களுக்கு மனுஷனுடைய ரியல் லைஃப் அப்புறம் மனுஷன் எழுதுற கதைகள் இது ரெண்டுத்தையுமே பிரிச்சு பார்க்க முடியல. இவ்வளவு நேரம் எவன் சொல்லிக்கிட்டு இருந்த கதையை உண்மைன்னு நினைக்குது. அந்த காடு எங்க இருக்கு, அந்த நரி கிட்ட என்னால பேச முடியுமான்ற மாதிரிலாம் அந்த ஏலியன் கேக்குது. இவரு சிரிச்சினே சொல்றாரு, அதெல்லாம் உண்மை கிடையாது, அது ஒரு புக்ல இருக்கக்கூடிய சாதாரண கதை அப்படின்னு சொன்னது அந்த ஏலியன்ஸுக்கு இன்னும் சுத்தமா புரியல. ஃபர்ஸ்ட் அந்த நரிக்கு பசிக்குதுன்னா அதை டைரக்டா சாப்பிட வேண்டானே, அது எதுக்கு முதல்ல பேத்தி மாதிரி வேஷம் போட்டு போய் ஏமாத்துது, அதுக்கப்புறம் பாட்டி மாதிரி வேஷம் போட்டு போய் ஏமாத்துது, இங்க ஏமாத்தணும்ன்றதுக்கு என்ன காரணம், ஏன் அந்த நரி இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டா அதை போட்டு யோசிச்சுக்குது. எவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி ஓகே எல்லாத்தையும் விடு, நான் சொன்ன கதையெல்லாம் விட்டுரு, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கோ. நம்ம இப்ப இங்க இருக்கிற இடத்த அந்த இன்வெஸ்டிகேட்டர் பூச்சி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா கண்டுபிடிச்சும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னும் இங்க வராம இருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த கதையும். தேவையான நேரத்துல ஏதாச்சும் ஒரு உண்மையை மறைச்சு இந்த மாதிரிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் என்னது பூச்சா, எதுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டரை நீங்க பூச்சின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா ஐயோ என்ன சொன்னாலும் அதை புடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேக்குதே அப்படின்னு இவர் புலமையினே சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவர் காமனா நம்ம எல்லாம் பேசுவோம் தெரியுமா, இப்ப நம்மளுக்கு ஒரு எதிரி இருந்தா அவன் என் கால் தூசுக்கு சமம், அவன் ஒரு பூச்சி நசுக்கி கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காமனான லாங்குவேஜ்ல இந்த ஏலியன் கிட்ட பேசுறாரு. ஆனா அந்த ஏலியனுக்கு இது எதுவுமே புரியல. எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லாமே உண்மை நினைக்குது. கடைசியா அந்த ஏலியனுக்கு என்ன புரியுதுன்னா, இப்ப நம்ம எவன் ஒரு கதை சொன்னார்ல, அது ஒரு பொய்யான நரி
பாடியை பத்தின ஒரு பொய்யான கதை. அப்போ நீ சொன்னது பூராவுமே பொய். இதே மாதிரி தானே நீங்க மனுஷங்களும் இருப்பீங்க, ஏகப்பட்ட பொய்ய சொல்லுவீங்க. உங்களை எப்படி நாங்க நம்புறது? இப்போ உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு, இதுக்கப்புறம் உங்களை எங்களால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் அப்படியே சைலண்ட் ஆயிடுது, எதுவுமே பேச மாட்டேங்குது. இவரும் கடவுளே இருக்கீங்களா லாடு லாடுன்னு கூப்பிடுறாரு. ஆனா அங்க இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல, அமைதியா இருக்கு. சாதாரண ஒரு கதையை சொல்ல போய் விஷயம் பயங்கர சீரியஸ் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஜின்ன காமிக்கிறாங்க. ஜின்ன ஒரு இடத்துக்கு டாட்டியான வர சொல்லியிருப்பால, அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எதுக்காக இங்க வர சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் இங்க வந்து பேச போறாங்க போல இருக்கு. அதுக்காக தான் இவங்க எல்லாருமே ஒன்னா கூடி இருக்காங்க. சோ ஃபவுண்டர்னா யாரு, எவன் தானே வருவாரு, அவரு தானே இது எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஃபவுண்டரே நம்ம விஞ்சி. அது நம்மளுக்கு தெரியும், ஆனா அந்த இன்வெஸ்டிகேட்டர் மத்த எல்லாருக்கும் தெரியாதுல. அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. விஞ்சி அவங்க வாட்டுக்கு மேடையில ஏறி பேசுறாங்க. நம்ம உலகத்துல சிஸ்டமே சரியில்லை, மாத்தி மாத்தி கொலை பண்றோம், பேராசைப்படுறோம், இயற்கையை அழிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்றதுக்காக தான் கடவுள் நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. லைட்டோட ஸ்பீட்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே அவங்க வரதுக்கு 400 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்மளால உயிரோட இருக்க முடியாது, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவோம். அதுக்காக தான் அவங்க வரும்போது அவங்கள வெல்கம் பண்றதுக்காக இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். உங்களோட வம்சாவளியில வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லி வளங்க. 400 வருஷம் கழிச்சு அந்த ஏலியன்ஸ் வரும்போது நம்மளோட வம்சாவளியில இருக்க எல்லாருமே அந்த ஏலியன்ஸை வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பதறாங்க, எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த விஞ்சி என்ன சொல்றாங்கன்னா, யாரும் பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம கடவுள் விட்டுருக்காருன்னா இப்படிதான் நடக்கணும், அதை நம்ம ஏத்துக்கலாம், எதுக்கு எதிர்த்து சண்டை போடணும், எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிறவங்களும் அமைதியா உட்காந்துடுறாங்க. ஆனா டாட்டியானாக்கு சரியான கோபம். இவங்க எல்லாம் வந்ததுக்கு காரணம் நம்ம ஜின்னு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அந்த இடம் பதட்டமாகுது. ஜின்னை எப்படியாச்சும் கொன்னாகணும்னு டாட்டியானா கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது கரெக்டா கிளாரன்ஸ் வந்து டாட்டியானாவோட காலை சுட்டு ஜின்னை காப்பாத்திடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த டாட்டியானா மட்டும் காலில் அடிப்பட்டவ அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப இன்னொரு பக்கம் பாஸ்ட் 1984ல ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னு காமிக்கிறாங்க. எவனோட அப்பா ஒரு ஆயில் கம்பெனி நடத்துறாரு போல. அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் விஞ்சி கூப்பிட்டு இந்த ஏலியன்ஸ் கிட்ட பேசியிருக்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. உடனே அதை நம்பின எவனோ ஒரு பெரிய கப்பல்ல சேட்டலைட்டை ரெடி பண்ணி இங்க இருந்து அந்த ஏலியன்ஸ் கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்மிஷன் சென்டரையே இந்த கப்பல்ல வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அது கூடவே இவங்களுக்குள்ள இருக்க நெருக்கமும் அதிகமா இருக்கு. இப்ப அப்படியே மறுபடியும் நம்ம பிரசன்ட். இந்த ஜட்மெண்ட் டேனா என்ன, ஏலியன்ஸ் வந்து இங்க என்ன பண்ண போறாங்க, ஜட்மெண்ட் டேல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்சி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஞ்சி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, உங்க யாருக்கும் எங்க கடவுளை பத்தி தெரியல, அவர் வந்தக்கு அப்புறமேட்டு அவரோட பவர் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி விஞ்சி சொல்ல அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. அவ்வளவுதான் மக்களே, விஞ்சி அந்த ஏலியன்ஸ் கிட்ட பேசி பூமிக்கு வர வச்சுட்டாங்க. அது ஓகே, இன்னும் 400 வருஷத்துல ஏலியன்ஸ் வந்துடும். ஆனா இன்னொரு பக்கம் எவன் ஒரு குட்டையை குழப்பி விட்டாரு, சம்பந்தமே இல்லாம ஒரு கதையை சொல்லி மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம பண்ணிட்டாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏலியன்ஸ் பூமிக்கு வந்தா என்ன பண்ணும்? கண்டிப்பா பூமியில இருக்கிறவங்களை அழிச்சிட்டு பூமியை டேக் ஓவர் பண்ணிக்க தான் நினைக்கும். உண்மையிலேயே அப்படிதான் நடக்க போதா இல்ல என்ன ஆக போகுது அப்படின்றத வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. பாய்.